1850களில் வட திருநெல்வேலி மாவட்டத்தின் உண்மை சரித்திர சம்பவத்தை இப்பொழுது நேரடியாக காண்போம். பொழுது விடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆயிட்டு, ஏட்டிகளா கொம்மரி மாதிரியா இருக்காளுங்க. நாங்க பாரு எவ்வளோ தூரம் நடந்து போயிட்டு கொம்மரிய கொனட்டிக்கிட்டு அலையிறாள். சீக்கிரமா வாங்கட்டிகளா. ஏப்ல இந்த கிழவிக்கு என்ன வாய் பாரு, அதனாலதான் அவன் மருமக வாயிலேயே இடிக்கிறா. சரிட்டி வா, அல்லாட்ட அந்த கிழவி வள வளன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே வருவா. ஏட்டிகளா வந்தாச்சு வயலுக்கு. இன்னைக்கு தான் முதல்ல நாற்று நட போகிறோம். கடவுளே நல்லா விளைஞ்சி நெல்லா பெருகட்டும் சாமி. யாத்தே குறுக்கெல்லாம் வலிக்கு. ஆமாட்டி, 2 வருஷமா மழை தண்ணி இல்லாமல் இருக்குதுலட்டி. கொழுப்பு அதான் கூடி போச்சு. வாங்கடி நட்டிக்கிட்டு பின்னாடி. இல உழவு என்ன முதலாளி? இல அந்த மாட்டுக்கு தண்ணி வச்சியா? வச்சிட முதலாளி. சரில இலை, நான் அங்கிருந்து கத்திக்கிட்டே வரேன். நீ செவிட்டு மூதி உனக்கு காது கேட்கல பத்தியால. இந்த மேகாட்டில் இந்த பொம்பளை நட்டுக்கிட்டு இருந்தாலே பாத்தியால? ஆமா முதலாளி. காப்பி தண்ணி இது வாங்கி கொடுத்தியா? வாங்கி கொடுத்துட்டேன். சரி, அவ்வளோ ஒழுங்கா வேலை பார்க்காளா இல்லையால? வேலை பார்க்காத ஒரு சில நிமித்துக்கிட்டு நிற்காத முதலாளி. இரு நான் வாரேன். அவளுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தாதான் சரி வருவா. நீங்க வந்து சொன்னீங்கன்னா தான் அவள் சொன்னபடி காப்பாடுவாருன்னா கேட்க மாட்டாள் முதலாளி. சரி வா போவோம். சரி முதலாளி. குறுக்கெல்லாம் வலிக்குது. இந்த கிழவி வேற நயன் நச்சுக்கிட்டு இருக்கா. சி, எனக்கும் தாண்டி வலிக்கு. என்னடி செய்ய, நம்ம வாங்கி வந்த வரம் அப்படி இருக்கு. இல்ல உழவு என்ன முதலாளி? எல்லாம் இந்த 2 முதி கொட்டுவாள. இந்த கூட்டு வர முதலாளி. தாயி அப்படியே நான் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? நான் அந்த கிருசு கட்ட போய் உங்களை என்ன பாடுபடுத்த போறான்னு தெரியலையே. சரி வாங்க வாங்க, என்ன செய்ய வாங்க. உழவு என்ன முதலாளி? அந்த ஏர் பூட்டி இருக்க மாடை அவுத்து விட்டு. சரி முதலாளி. பொம்பளை 2 பேரையும் பூட்டல. சரி முதலாளி. சொன்னதை அப்படியே செய்யணும்ல. சரி முதலாளி, நீங்க சொல்றதை விட்டு வேற என்னைக்கு முதல்ல மாத்தி செஞ்சிருக்கேன். ஏ மூதிகளா, வர்ற வரைக்கும் இடத்த ஃபுல்லா நீங்க தான் உழுவுறீங்க, சரியா? சரி முதலாளி, நான் பாத்துக்கிறேன் முதலாளி. குறுக்கு வலிக்குன்னு வந்தது குத்த மாட்டி. பண்ணி பயலுக்கு இறக்கமே இல்லட்டி. இந்த வரமா நம்ம வாங்கி வந்தோம். மாடு மாறி நம்மளை நடத்துறாண்டி. இதுக்கு எப்பதான் விடிவு காலம் வருமோ தெரியலடி.
எட்டி அவன் விலகுவானாட்டி, விலகுவானாட்டி, அவன் நாசமா போயிடலாட்டி. ஆமடி, கட்டையில போறவைய, நாசமா போறவைய இப்படி பாடுபடுத்துறாடே நம்மளை போட்டு. இப்படி கொடுமை நிறைந்த காலகட்டத்தில் மாடுகளுக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை கூட மனிதருக்கு கிடைக்காத காலங்களில் கிறிஸ்துவின் அடிச்சுவடாய் ஒரு சீடன். Hi Raglan, how are you? உன் ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்கிள், ஸ்டடீஸ் நல்லா போயிட்டு இருக்கு. உங்க ஹெல்த் எப்படி இருக்கு? I'm fine. Raglan, உன் ஸ்டடீஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண, என்னோட பிஸ்னஸை நீ தான் இனி பார்த்துக்கணும். அங்கிள், சாரி அங்கிள், நான் ஸ்பிரிச்சுவலாக படிக்க போகிறேன். பைபிள் காலேஜ் படிக்கலாம்னு இருக்கேன். What? Idiot! Stupid! உன்னை எதுக்காக நான் படிக்க வச்சேன்? என்னோட க்ரோஸ் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணி யார் பார்த்துக்குவா? ஸ்டூபிட் மாதிரி பேசுற. சாரி அங்கிள், சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு பைபிளில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. I say get out! என் கண்ணு முன்னாடி நிற்காத நீ. Stupid fellow. மிஸ்டர் தாமஸ் கெஜட்டன் ராக்லாண்ட் அவர்கள் சிஎம்எஸ் மிஷனரி ஸ்தாபனத்தின் ட்ரெஷரராக பணிபுரிந்து தனது உயர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு மிஷனரியாக இந்தியாவினுடைய தமிழ்நாட்டின் தென் பகுதியில் வந்து சேர்ந்தார். ஏப்ல இங்க பாருங்கள, இந்த சுட்டரிக்கிற வெயில்ல வெள்ளைக்காரி ஒருத்தி நடந்து வந்துட்டு இருக்காங்கள. ஏப்ல, வெள்ளைக்காரனா குதிரையில தானே வருவான், இவன் என்ன நடந்து வந்துட்டு இருக்கான்? பேயாகண்டு இருக்குமா? ஒரு கட்ட பிள்ளை பேய் கருப்பா தான் இருக்கும், வெள்ளையா இருக்காது. ஐயா, அம்மா, அண்ணா, அக்கா, தம்பி, தங்கச்சி, எல்லாம் இங்க வாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். எல்லாம் இங்க வாங்க, உங்களுக்கு சமாதானம். வாங்க, இயேசு கிட்ட வாங்க. இந்த இயேசுதான் உங்களையும் என்னையும் படைச்ச கடவுள். அவர் இந்த பூமிக்கு மனுஷனா வந்தார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல நிறைய அற்புதம் செய்தார். கண்ணு தெரியாத மனுஷனுக்கெல்லாம் கண்ணு கொடுத்தார். கால் முடியாம மொடமா இருந்தவெல்லாம் நல்லா நடக்க வைத்தார். மர்ச்சி போனவெல்லாம் உயிரோடு எழுப்பினார். அவர் வாழ்ந்த நாட்கள்ல பெரிய பெரிய பிரமிக்கத்தக்க அற்புதம் செய்தார். அநேக நோயெல்லாம் குணமாக்கினார். இயேசு நன்மை செய்கிறவராகவே இருந்தார். இன்றைக்கும் அவருடைய வல்லமைகள் குறையவில்லை. அவரை நோக்கி கூப்பிடுற யாருக்கும் அவர் பெரிய அற்புதங்களை செய்ய மிகவும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் நமக்காக சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த இயேசுவை யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறீங்களோ உங்க எல்லாரையும் அவருடைய சொந்த பிள்ளையாக்கி மோட்சத்துல கொண்டு போய் சேர்ப்பார். ஏண்டி, எங்கேயோ இருந்து வந்த பையன், எடுபட்ட பையன் என்னத்தையோ சொல்லிட்டு கிடக்கான். இவனுங்களை ஈன்னு கேட்டுக்கிட்டு இருக்காளுங்க. அவன் இந்த பூமியில கால் வச்சாவே தீட்டு. எடுங்கடி அந்த உலக்கைய போட்டு சாத்துறதுக்கு. இங்க பாரு, உனக்கு மரியாதையா சொல்றேன், ஒழுங்கா சட்டையும் போட்டு இந்த கிளம்பிடு. இந்த இடத்துல நிக்காத. ஏன் அந்த இடத்துல சொல்றது? போறியா இல்லையா? ஏய், அவன் நின்ன அந்த இடத்த தண்ணி ஊத்தி கழுவி விடுங்கடி. ஆமாடி, அதுவே தீட்டு.
தன்னை எதிர்க்கிற மக்கள் மத்தியிலும் துவண்டு போகாமல் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நற்செய்தியாக தென் தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் அறிவித்து வந்தார். அப்படி ஒரு கிராமத்தில் ஒரு நாளில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாம் தண்ணி தண்ணி அக்கா அம்மா தண்ணி. மாலா மாலா, அந்த சிரட்டை எடுத்துட்டு வாடி. இந்த ஆளு தண்ணி கேட்கிறாரு, கொஞ்சம் கொடுப்போம். ஐயோ பாவம், இந்தா குடி. அம்மா, மயக்கமா இருக்குமா, பசிக்குது, ஏதா இருந்தா கூட. நம்மகிட்ட பழைய கூழ் இருக்குது, சரி அந்த கூழை கொடுத்துடலாம். ஆனால் நம்ம பாத்திரத்தில் கொடுக்க முடியாது, இதில் கொடுக்கறது? இந்தா கூழ் தாரேன். உன்கிட்ட ஏதாவது பாத்திரம் இருக்கா கூழை வாங்கி குடிக்கிறதுக்கு? பாத்திரம் இல்ல, இதுல வேணா ஊத்துமா. பல கோடிகளுக்கு அதிபதியான ராக்லாண்ட் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய பசிக்காக தொப்பியிலே கூழ் வாங்கி குடிக்கும் சூழ்நிலை வந்தபொழுதும் அவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவருடைய அன்பை தென் தமிழகத்தின் அனைத்து கிராமங்களிலும் சுமந்து சென்றார். ராக்லாண்ட் அவர்கள் தன்னுடைய இறுதி நாட்களிலே காச நோயினாலே மிகவும் கஷ்டப்பட்டார். அந்த நாட்களில் ஐயா ஐயா, மணி 2 தான் ஆகுது, அதுக்குள்ள எந்திரிச்சிருக்கீங்க, இன்னும் வெடியில என்னாச்சு? ஒன்றும் ஆகல, நீ தூங்கு. அங்க போய் அந்த ரத்தத்தை பார்த்து பயந்துராத, அது நான் தான் இப்போ வாமிட் எடுத்தேன். ஐயா ஐயா, என்னாச்சு? ரத்த ரத்தமா வாந்திட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டெய்லி நான் இப்படிதான் எடுப்பேன். நீ எந்திரிக்கிறதுக்குள்ள நான் அதெல்லாம் தொடச்சிருவேன். ஐயா ஐயா, தண்ணி கொண்டு வருவேன் நானு. வேண்டாம், தூங்கு. ஐயா, நான் தூங்கலையா? நான் தூங்கல, நான் உங்க கூடயே இருக்கிறேன், நான் உங்க கூடயே இருக்கிறேன். உட்கார்.
நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்துவார். நீ கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவனும் இடரலற்றவனுமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். ஐயா 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 கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி ராக்லாண்ட் அவர்கள் தன்னை தென் தமிழகத்திற்கு ஒரு கோதுமை மணியாக தன்னையே அர்ப்பணித்தார். அவரது உடல் சிவகாசி பகுதியிலே விதைக்கப்பட்டது. ஜோதி தோன்றுமோ தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம் பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்பராயிற்றிலே மோட்சக்கரையில்